ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற 3 இயர் LLB கோர்ஸ் அண்ட் 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 3 இயர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 5 இயர் LLB கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 இயர் இன்டெகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் தான். அதில் என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, BA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், BCA LLB ஹானர்ஸ்னு இது எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அட்மிஷன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக தான் போக முடியும். டைரக்ட் அட்மிஷன் கிடையாது. ஓவராலாக ஹானர்ஸ் கோர்ஸ்க்குன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்பஸ்க்குள்ளே தான் படிக்கணும். அதாவது பெருங்குடி கேம்பஸ், அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் வந்துட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும்னா நீங்கள் எலிஜிபிள் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும், அல்லது 3 இயர் டிப்ளமோ ப்ரோக்ராம் முடிச்சிருந்துருக்கணும், இல்லை பாலிடெக்னிக் கூட நீங்கள் 3 இயர் இது முடிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 5 இயர் LLB படிக்கிறதுக்கான எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை கேம்பஸில் படிப்பீங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸில் வந்து நார்மலாக இருக்கிற கோர்சஸ் வந்து படிப்பீங்க. அதாவது நார்மல் 3 இயர் LLBயை பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி கோர்சஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 87,635 வந்து வருது. டோட்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூஷன் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸு, லைப்ரரி, அப்புறம் இன்டர்நெட் ஃபீஸு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87,635 வருது. ஓகேங்களா? அடுத்து 3 இயர் LLBக்கு நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஆல்ரெடி ஒரு UG டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மாதிரி UG டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 3 இயர் LLBக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு ஹானர்ஸ் 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,135 ருபீஸ் வருது டோட்டலான ஃபீஸ். ஓகேங்களா? 5 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்கும் சரி, 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்கும் சரி, இது பார்த்தீங்கன்னா பெர் இயரோட ஃபீஸ் தான். இந்த டோட்டல் ஃபீஸை தான் சொல்லியிருக்கேன். பெர் ஆனம்க்கு எவ்வளோ ஃபீஸ் வருங்கிறத இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லா காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நீங்கள் வந்து 3 இயர் LLB கோர்ஸ் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுவே கவர்மெண்ட் லா காலேஜ்னால் அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிற MBC, BC, BCM இந்த கேட்டகரிக்கெலாம் 1300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே SC STக்குன்னு பார்த்தீங்கன்னா 700 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 1000 to 1500 வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் வந்து மோஸ்ட்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் வரும், ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். அது அந்தந்த காலேஜஸ் பொறுத்து ஹாஸ்டல் ஃபீஸ் வைப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 இயர் LLB அண்ட் 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்கும் உள்ள வந்துட்டு ஃபீஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 இயரில் ஆஃபர் பண்ணுற அந்த 4 கோர்சஸ்க்கும் 5 இயர் LLBயில் ஆஃபர் பண்ணுற 4 கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெருசாக வந்து சிலபஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்காது. ஓரளவு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 இயர் LLBக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக படிப்பீங்க. ஹானர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டெப்த்தாக படிப்பீங்க லாவை. அதே வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸில் ஓரளவு படிப்பீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அங்கே டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ கம்பேர் பண்ணல 3 இயர் LLB ஹானர்ஸ் கோர்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ இருக்குது, டெப்த்தாக சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.